ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சீசார் ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 days நான் ட்ராவலில் இருந்ததால் வெள்ளிக்கிழமையும் வீடியோ போடல. அதாவது மண்டே என்ன நடக்கும்ன்றது நான் இங்கே போடலை. ஸோ வீடியோவும் போடலை. அப்புறம் மண்டேக்கான சார்ட் மட்டும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங் கூட நான் வந்து ட்ராவலில் இருப்பேன். ஸோ அதனால் 11 AM அப்புறம் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ரொம்ப ட்ராவலில் இருந்தேன். பட் மொபைல் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணதில் ஆப்ஷன் சார்ட் வந்து புட் சைடில் இருக்குது, ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும் கால் சைடில் இருக்குது. ஸோ அதனால் நான் ட்ராவலில் இருந்ததால் ட்ரேடே எடுக்கலை. அப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஆப்ஷன் சார்ட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ரெண்டுமே ஒரே சைடு காட்டும்போது மட்டும் தான் நாங்கள் ட்ரேட் எடுப்போம். ஸோ அதனால தான் மெயின் ரீசன் இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலை. அதனால தான் டுடே இஸ் நாட் அவர் டேன்னு போட்டேன். இல்லைனா எங்கேயாவது ரிவர்சல் ஆகுமா, இல்லை ஏதாவது பாயிண்டில் வந்து என்ட்ரி கிடைக்குமான்னு பார்த்துட்ருப்பேன். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி நமக்கான நாள் கிடையாது. நமக்கு சார்ட்டும் செயின் டேட்டாவும் எப்போ ஒரே சைடு காமிக்குதோ அப்போ தான் நாங்கள் என்ட்ரி எடுப்போம். ஓகே, அப்புறம் அந்த சைடில் மட்டும் தான் இருப்போம். புட்டும் என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அகைன் கால் சைடில் என்ட்ரியில் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ டிசிப்ளினாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடில் 2 ட்ரேட் தான் எடுப்போம். ஓகே, அதனால் இன்றைக்கி நம்ம எடுக்கலை. ஆப்ஷன் செயின் டேட்டா தான் மேஜராக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சார்ட்டை விட. ஓகேங்களா? அதனால் நம்ம சார்ட் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணலை. மார்க்கெட் வந்து ஸோ அதான் முன்னாடி இருந்து சொல்லியிருக்கேன். ஸோ கால் சைடில் மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் புட் சைட்லேயே இருந்தது. சார்ட்டை பார்த்திங்கன்னா சார்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கும். மார்க்கெட் வந்து இது அந்த பெரிய கேண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ சென்செக்ஸ் 85,300 கால் ஆப்ஷன், அதிலிருந்து அப்படியே கீழே வந்தது. பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸே ஆகலை. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ 3 கேண்டில் அங்கேயே 2 கேண்டில் அங்கேயே இருந்துட்டு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லா ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதே தான் கால் ஆப் நிஃப்டிலேயும் நடந்திருக்கும். நிஃப்டிலையும் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து கீழே தான் ஓப்பன் ஆச்சு. இந்த பக்கம் புட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 தடவை உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். 26,300 புட் ஆப்ஷன், 26,100 கால் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு 138லேருந்து 225 வரைக்கும் ஒரு 90 பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல என்ட்ரி, நல்ல டார்கெட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சார்ட்டு ஆப்ஷன் செயின் டேட்டாலாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா நாளைக்கானது தானே? ஆமாம், எஸ். ஆப்ஷன் செயின் டேட்டா பார்க்கும்போது இதில் என்ன சொல்லுது அப்படின்னா அதையும் பார்த்துருவோம். இது இப்போ மார்க்கெட் வந்து 85,100 சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 85,100 லெஃப்ட் சைடு கால் சைடு ப்ரைஸையும் ரைட் சைடு ப்ரைஸையும் பார்க்கும்போது 30 ரூபாய் தான் வித்தியாசம் இருக்குது. அதே ஒரு ப்ரைஸ் கீழே பார்க்கும்போது இந்த பக்கம் 370, அதாவது 380, லெஃப்ட் சைடில் 300. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடிஎம்மில் அதிகமான மணியும் ஓடிஎம்மில் கம்மியாகவும் இருக்கா? இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இங்கே ஐடிஎம் அதிகமாகவும் ஓடிஎம்மில் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கா? இப்போ இப்போ அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் பேலன்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே 360, ரைட் சைடில் 380. இதே மாதிரி இந்த பக்கம் அதாவது 20 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கா? அதே 20 ரூபா தான் இந்த சைடு இருக்கும் பாருங்கள். இங்கே 330, இந்த சைடு வந்து 310. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே 280, 260. ஸோ 20 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ்லேயே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து 85,100னா இங்கேருந்து 100 புள்ளிகள் தள்ளி மேலே 84,100. ஸோ இங்கே 1000 புள்ளி தள்ளி எடுக்கிறனால நம்ம 1000 ப்ளஸில் இருக்கோம். சேம் புட் சைடில் பார்க்கும்போது 85,100னா 86,100, 1000 புள்ளி தள்ளி எடுக்கும்போது 1034. ஸோ இங்கே 1074, இங்கே 34. ஸோ இங்கே 20 புள்ளியாக கூடி இங்கே 1034. இங்கே 50 புள்ளிகள் டிஃப்ரெண்ட் இருக்குது. 40 புள்ளிகள் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பக்காவாக மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அமையுது பேலன்ஸ்டாக. இல்லைனா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் ஆப்ஷன் செல்லிங்க்கான நாளாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஆப்ஷன் பையருக்கான நாள் தான் ப்ராப்பராக இருக்கும். இப்போ என்எஸ்சி ஆப்ஷன் செயின் நிஃப்டியோட பார்த்துருவோம். இங்கே மார்க்கெட் முடிஞ்சது 25,960. ஸோ நம்ம 25,950 வந்து அட் த மணி எடுத்துப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் 57, ரைட் சைடில் 65. ஒரு 8 புள்ளிகள் இங்கே ஓடிஎம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இது ஐடிஎம். கால் சைடில் 25,950 தான் ஐடிஎம் கம்மியாக இருக்குது, ஆனால் ஓடிஎம் அதிகமாக இருக்குது. இதை நோட் பண்ணிங்களா? இப்போ அதே மாதிரி 26,000ன்றது ஐடிஎம், இது ஓடிஎம். ஸோ கால் சைடு கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக புட் சைடு தானே 1% போச்சு. அதனால் இந்த பக்கம் எக்ஸஸாக கூடிடுச்சு. இப்போது இதுவும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து 57, இங்கே 64. ஒரு 8 புள்ளிகள் அதிகமாக இருக்க புட் சைடில். அதே தான் இங்கே 94, இந்த பக்கம் 83. 9 புள்ளிகள் அதிகமாக. இங்கே 117, இங்கே 130. அப்படியே 13 புள்ளிகள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புட் சைடில் அதிகமாகவும் கால் சைடில் கம்மியாகவும் இருக்குது. இப்போ நாளைக்கு சினாரியோ இதிலேருந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, நாளைக்கு சினாரியோ 2 சைடுமே இருக்கும். ஒன்று 2 சினாரியோ தான்.
ஒன்று ஃபுல் சைட்வேஸ், இந்த 2 சைடும் ஜீரோ பண்ணுறதுக்கு ஃபுல் சைட்வேஸில் போவாங்க, மார்க்கெட் எங்கேயுமே போகாமல். இல்லை அப்படி போகணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு மார்க்கெட் எங்கேனாலும் போகட்டும், செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ஆப்போசிட்டில் போகும். அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கெட் புட் சைடில் போச்சுன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கால் சைடில் போகும், இல்லை ஃபஸ்ட்டு கால் சைடில் போச்சுன்னா செகண்ட் ஹாஃப் வந்து புட் சைடில் போகும். ஓகேங்களா? ஸோ 0 to ஹீரோவுக்கு அதிகபட்ச வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி எப்போயுமே எந்த சைடு அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அந்த சைடு வந்து பை பண்ண பாருங்கள். நாளைக்கு சார்ட் வந்து அதிகமாக ஒர்க் ஆகுமான்னு தெரில, ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அதனால் ஒரு பக்கம் கூடவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். பட் நம்ம சென்செக்ஸில் பார்த்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குது இல்லையா 2 பக்கமும், அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் அப்நார்மலான பேலன்ஸ்டு இருக்குது. பேலன்ஸ் தான். இப்போ இங்கே 8 புள்ளி வித்தியாசம் இருந்தது, இங்கே 3 புள்ளி வித்தியாசம் இருக்குது. இங்கே பார்க்கும்போது இங்கே ஓடிஎம்மில் பார்க்கும்போது 3 புள்ளி வித்தியாசம் இருக்குது. பட் ஐடிஎம்மில் பார்க்கும்போது 56, இந்த பக்கம் 64, 7, இந்த பக்கம் அப்படியே 9 புள்ளிகள், அப்படியே 13 புள்ளிகள், அப்படியே இங்கே 23 புள்ளிகள்னு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ புட் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஒன்று புட் சைடில் பயங்கரமாக கரையும், இல்லை கம்மியாக ஏறும். அதனால் சொல்கிறேன், சென்செக்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது, நிஃப்டி பேலன்ஸ்டாக இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் விட்டுட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப் புட் சைடு போனால் செகண்ட் ஹாஃப் கால் சைடு எடுங்க, இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் கால் சைடு போனால் செகண்ட் ஹாஃப் புட் சைடில் எடுங்க. இல்லைனா மார்க்கெட் சைட்வேஸ்லேயே இருந்தால் அப்படியே விட்டுருங்க. ஸோ இதான் கைஸ் நாளைக்கு ஆப்ஷன் செயின் நமக்கு சொல்ல வருது. ஓகே, இப்போது நாளைக்கான சார்ட் பார்த்துருவோம். இதான் நாளைக்கான சார்ட், நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் ஃபார் எக்ஸ்பைரி 25,850 கால், 26,050 புட் ஆப்ஷன். அதோட பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இதை பார்த்து எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரிலனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்னு. அதை பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. சென்செக்ஸோட 84,700 கால் ஆப்ஷன், 85,700 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இங்கே 1071, 1021, ஒரு 50 புள்ளி வித்தியாசத்தில், இங்கே 40 புள்ளி, அப்படிங்க 20 புள்ளி. ஸோ ப்ராப்பராக இருக்குது. ஸோ நாளைக்கு நடக்கும்போது பார்க்கலாம். லைவில் நம்ம சேனலில் அப்டேட் வேணும்னா நம்ம சேனல் த சீசா ட்ரேடர் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ வீடியோவில் ஒன்லி ப்ரீ அண்டு போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லைவில் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.